ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம் 12ஆம் திருமுறை விளக்கமளிப்பவர் ஞான பூங்கோதை அவர்கள். பாடல்களை பாடியிருப்பவர் பழனி சிவ ஆறுமுகம் அவர்கள். அமைப்பு பல்லடம் ஆர் ரவி அவர்கள். வள்ளுவர் சீர் அன்பர்மொழி வாசகம் தொல்காப்பியமே தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம் தொகுசித்தி ஓராறும் தன் தமிழின் மேலாம் தரம் என்பது அருளாளர் வாய்மொழி. அத்தகைய ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம் பெரிய புராணத்திலே தலைவர்களாக திகழ்ந்த 63 நாயன்மார்களில் அரசர் முதலாக வேளாளர், அந்தணர், மறவர், வேடர், இடையர், பரதர், வணிகர், சாலியர் என பலதரப்பட்ட தொண்டர்களை காண முடிகிறது. ஆண்டவன் சந்நிதியில் அனைவரும் சமமே என்பதை மெய்ப்பிக்கும் ஒரே புராணம் பெரிய புராணம். அவர்களுள் கண்ணப்ப நாயனார் ஒரு வேடர். பொத்தப்பி என்னும் நாட்டிலே உடுப்பூரிலே வேடர் தலைவனாம் நாகன் தத்தை தம்பதியருக்கு மகவாக பிறந்தவர். வளர்ந்து பெரியவனாகிய திண்ணனார் என்னும் பெயருடைய கண்ணப்பர் தந்தைக்கு வயதானபடியால் தான் வேட்டைக்கு கிளம்புகிறார். அவர்கள் குல முறைப்படி அனைத்து சடங்களும் இயற்றி அவரை வேட்டைக்கு அனுப்பி வைக்கின்றனர். உடன் நாணனும் காடனும் தொடர ஒரு பன்றியை விரட்டிக் கொண்டு காட்டிற்குள் வெகு தூரம் சென்று அதை வீழ்த்திய பின் களைப்பினால் தண்ணீரை நாடிச் செல்கையில் நாணன் அருகாமையில் இருந்த பொன்முகலி ஆற்றை காட்டுகிறான். ஆற்றை அடைந்த திண்ணன் அருகில் இருக்கும் காளத்தி மலையை பார்க்கிறார். அதன் அருகில் செல்ல செல்ல அவரிடையே ஏதோ பெரிய பாரம் இறங்கியது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. அளவில்லாத ஆசையோடு அம்மலை மேல் ஏறத் தொடங்கினார். மலை மீது ஏற ஏற அவரது உலகத் தொடர்பெல்லாம் சிறிது சிறிதாக நீங்குகிறது. அவர் முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி திங்கள் சேர் சடையார் தம்மை நேரே நின்று கண்டார். கண்ட மாத்திரத்திலே பரமனது திருவருட்பார்வை பெற்று இரும்பானது வேதியியல் மாற்றத்தால் பொன்மயமானது போல முன்னுள்ள குணங்களெல்லாம் மாறி சிவபெருமானிடத்து வைத்த அன்புருவாயினார். நெடுங்காலம் பிரிந்திருந்த தன் குழந்தையைக் கண்ட தாய்போல் விரைந்து ஓடி தோள்கள் நெகிழும்படி காலத்தின் ஆதரை தழுவி மோந்து முத்தமிட்டு நெடுநேரம் பெருமூச்சு விட்டிருந்தார். அடியனுக்கு இவர் இங்கு அகப்பட்டதுதான் என்ன ஆச்சரியம் என்று சொல்லி ஆனந்த கூத்தாடினார். கரடி, வேங்கை, சிங்கம் இவை திரிகிற இக்காட்டிலே யாதொரு துணையும் இன்றி தனியே இருக்கிறாரே என்று மனம் நொந்தார். இவர் தலையில் நீரிட்டு பச்சிலையும் பூவும் வார்த்திருப்பதைக் கண்டு இதுவே இவருக்கு பிடித்தமானது என்பதை உணர்ந்தார். இக்காலத்தினாதருக்கு நான் உணவு கொண்டு வருவேன் என்று பிரிய மனமின்றி மலைக்கீழ் ஓடிச் சென்று இறைச்சி சமைத்து எடுத்துக்கொண்டு வாயில் அபிஷேக நீரையும் தலையில் அர்ச்சனை பூவையும் ஏந்திக் கொண்டு விரைந்து வந்து இறைவனுக்கு படைத்து பின் இரவு முழுவதும் காவல் காக்கின்றார். பின் ஒரு நாள் இறைவனுக்கு உணவு கொண்டு வர சென்ற போது தினம் காலத்தியாருக்கு பூசை செய்யும் திருக்கோசரியார் அங்கு வருகிறார். இறைச்சியை கண்டு அதிர்ச்சி அடைகிறார். எனினும் காலம் தாழ்த்தலாகாது என இடத்தை சுத்தம் செய்து முறைப்படி பூசை செய்கிறார். இவ்வாறு 5 நாட்கள் செல்லுகின்றன. திருக்காலத்தியாரும் சிவகோசரியாரின் மனத்துயரை நீக்கும் பொருட்டு 5ஆம் நாள் இரவு கனவில் தோன்றி, அன்பனே, அவனை வேடுவன் என்று நினையாதே, நன்மை பயக்கும் அவன் செயலை நாம் உரைக்க கேள். அவனுடைய உருவம் முழுவதும் நம்மேல் வைக்கப்பட்ட அன்பின் உருவமாகும். அவனுடைய அறிவெல்லாம் நம்மை மட்டும் அறியும் ஞானமாகும். அவனுடைய செயல்களெல்லாம் எனக்கு இனிமை பயக்கும் செயல்களே. நாளை நீ ஒளிந்திருந்து அவனுக்கு என் மேல் இருக்கும் பரிவினை காண்பாயாக என்று கூறுகிறார். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்று அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்று அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவு என்று அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியவாம் என்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறினி என்றருள்
செய்வார். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்று அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்று அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியவாம் என்று அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறிநீ. அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறிநீ என்றருள் செய்வார். அவனுடைய நிலை இவ்வாறு அறிநீ என்று அருள் செய்வார் என்று அருள் செய்வார். இவ்வாறு அறிநீ இவ்வாறு அறிநீ என்று அருள் செய்வார். மறுநாள் காலை வழக்கம் போல் வந்த கண்ணப்பர் காலத்திநாதரின் கண்களில் குருதிப்பாயக் கண்டு பதைத்தார். மயங்கினார், வீழ்ந்தார், எழுந்தார், ஓடினார், மீண்டு வந்தார், செய்வதறியாது திகைத்தார். மருந்துகள் பிழிந்து வார்த்தார், எனினும் குருதி நிற்க காணார். அந்நிலையில் உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் என்னும் முறை முன் கேட்டதை உணர்ந்தார். அம்பினால் தன் கண் இடந்து அப்ப செங்குருதியும் நிற்க கண்டார். தோள் கொட்டி கூத்துமாடி உன்மத்தராய் களிப்பில் நின்றார். சிறிது நேரத்தில் மற்றை கண்ணிலும் குருதி பாய, நன்று, இவ்வற்றிதனுக்கு நான் அஞ்சேன், மருந்து கை கொண்டேன், எனக்கு இன்னும் ஒரு கண் உண்டு, அதனை இடந்து அப்பி குருதி ஒழிப்பேன் என்று இறைவன் கண்ணில் தன் இடக்காலை ஊன்றி அம்பு கொண்டு தன் கண்ணை பறிக்க முற்படும் வேளையில் செங்கண்விடையின் பாகராம் காலத்தியார் கண்ணை இடக்கும் அக்கையை தடுக்க கண்ணப்ப நிற்க என்று மும்முறை ஆர்த்து கண்ணப்பரது திருக்கரத்தினை பிடித்துக் கொண்டார். இதைவிட பெரிய பேறு இனி உண்டோ? இறைவனும் கண்ணப்பரிடம் மாறில்லாய், என் வலத்தில் நிற்க என்று பேரருள் புரிந்தார். செங்கண் விடையில் பாகர் திண்ணனார் தம்மையாண்டு செங்கண் விடையின் பாகர் திண்ணனார் தம்மையாண்ட அங்கணர் திருக்காலத்தி அற்புதர் திருக்கையல்பர் செங்கண்பில் விடையின் பாகர் திண்ணனார் தம்மையாண்ட அங்கணர் திருக்காலத்தி அற்புதர் திருக்கையன்பர் தங்கன் மண் இடக்கும் கையை தடுக்க மூன்றடுக்குனாக தங்கன் முன் இடக்கும் கையை தடுக்கு மூன்றடுக்குனாக கங்கணர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க கங்கணர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்று செங்கண் விடையில் பாகர் சின்னனார் தம்மை ஆண்ட செங்கண் விடையில் பாகர் சின்னனார் தம்மை ஆண்ட அங்கணர் திருக்காலத்தி அற்புதர் திருக்கையன்பர் தங்கன் முன் இடக்கும் கையை தங்கன் முன் இடக்கும் கையை தடுக்க மூன்றடுக்குனாக தங்கன் முன் இடக்கும் கையை தடுக்க மூன்றடுக்குனாக கங்கணர் அமுதவாக்கு கங்கணர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்று கங்கணர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்று தங்கன் முன் இடக்கும் கையை தடுக்க மூன்றடுக்குனாக கங்கணர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்று இறைவன் மிகவும் விரும்புவது பூசனையே.
அப்பூசை முறைகளையே அவர் ஆகம பொருள்களாக அருளி செய்துள்ளார். வெள்ளி மால்வரையாம் கைலையில் வீற்றிருந்தருளி மெய்ப்பொருளை விரித்துரைக்கும் ஆகமத் திறனை இறைவன் உபதேசிக்க அவற்றை உள்ளவாறு கேட்டு அருளியவள் இவ்வுலகை ஆளுடைய அம்மையாவாள். பின் இறையருள் புரிந்த இவ்வாகம நெறியிலே பூசனை மேற்கொள்ள விரும்பிய அம்மைக்கு மண்மேல் என்றும் உள்ளது காஞ்சி. மற்ற அதனுள் மா அமர்ந்த நம் இருக்கையில் அணைந்து மண்ணு பூசனை மகிழ்ந்து செய்வாய் என்று இசைவு தந்தார் எம்பிரானார். நெஞ்சில் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் திகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர்கை குவித்தருளி அருந்தவம் புரிந்தாள். எண்ணிலோகமும் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் எண்ணிலோகமும் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள். பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து எண்ணிலாகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பு எண்ணில்லாகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள். அண்ணலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள். பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து எண்ணிலாகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள். பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. இவ்வாறு அம்மை கம்பமா நதிக்கரையில் பூசை செய்கையில் வெள்ளம் காட்டி வெருட்டிட ஓடி தழுவுகிறாள். அந்நிலையில் வெளிப்பட்ட இறைவன் வேண்டும் வரம் கேட்க என் பூசனை இன்னும் குறை நிறைம்பிட கொள்க என அம்மை வேண்ட இறைவனும் நின் பூசனை என்றும் முடிவதில்லை நம்பால் என வரம் தருகிறார். அதனால் இன்றும் அம்மை காஞ்சியில் பூசை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் பூசை செய்வது நமக்காகவே. உயிர்கள் இறையை வழிபட்டு உய்யும் பொருட்டு பூசையை உணர்த்திக் கொண்டிருக்கிறாள். அக்காஞ்சியில் வாழ்ந்த ஒரு சைவ பெரியார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஆவார். ஏகாலியர் குலத்தில் பிறந்த இவர் சிவனடியார்களுடைய திருக்குறிப்பு அறிந்து அவர்களுக்கு தொண்டு செய்கின்றமையால் திருக்குறிப்பு தொண்டர் என்னும் பெயர் பெற்றார். இவரது அன்பின் சிறப்பை அனைவருக்கும் எடுத்துக்காட்ட விரும்பிய ஈசன் ஒரு நாள் சிவபக்தர் வேடம் தாங்கி அழுக்கடைந்த கந்தையுடன் அவரிடத்தில் வந்து நின்றார். நாயனாரும் அவரை பல உபசார வார்த்தைகளால் வணங்கி உம்முடைய கந்தை மிகவும் அழுக்காய் இருப்பதால் வெளுத்து உலர்த்தி தருகிறேன் தாருங்கள் என்றார். இறைவனும் அது அழுக்காக இருந்தாலும் என் உடம்புக்கு குளிர் தாங்க உதவுகிறது. நீர் மாலைக்குள் விரைவில் அதனை உலர்த்தி தராவிடில் என் உடம்புக்கு துன்பம் செய்தவராவீர் என்று சொல்லி அழுக்கு கந்தையை கொடுத்தார். நாயனாரும் அதனை நன்றாக வெளுத்து அழுக்கு நீக்கி உலர்த்த இருந்த நேரத்தில் இறைவனின் திருவருளால் பெருமழை பெய்த மழையால் மாலைக்குள் கந்தையை உலர்த்த முடியாத நாயனார் சிவபக்தரது திருமேனி குளிரினால் வருந்தும்படி தீங்கு செய்த சிறியனுக்கு இனி இதுவே செயல் என எழுந்து கந்தை புடைந்திட இருந்த கற்பாறையிலே தன் தலையை சிந்த எடுத்து மோதுவன் என்று கூறி அவ்வாறே செய்ய அப்பாறையிலிருந்து அம்மையின் வளை தழும்பு ஏற்ற ஏகம்பநாதரின்
கரம் எழுந்து அவரது தலையை பிடித்துக் கொண்டது. பின் இறைவனார் உமாதேவியோடும் ரிஷப வாகனத்தில் காட்சி நல்கி, உமது பக்தியை மூவுலகத்தார்க்கும் தெரிவித்தோம், இனி நீ நீடிய நம் உலகு பிரியாது வைகுவாய் என்று வரமளித்தார். கந்தை புடைத்திட ஏற்றும் கல்பாறை மிசை தலையை கந்தை புடைத்திட ஏற்றும் கற்பாறை மிசை தலையை சிந்தை எடுத்து ஏற்றுவன் என்று அணைந்து செழும்பாறை மிசை சிந்தையெடுத்து ஏற்றுவன் என்று அணிந்து செழும்பாறை மிசை தன் தலையை புடைத்து ஏற்ற அப்பாறை தம்மருங்கு வந்தெழுந்து பிடித்தது அணிவழி தழும்பல் மலர்ச்செங்கை கந்தை புடைத்திட ஏற்றும் கல்பாறை கந்தை புடைத்திட ஏற்றும் கல்பாறை மிசை தலையை சிந்தையெடுத்து ஏற்றுவன் என்று அணிந்து செழும்பாறை மிசை தன் தலையை புடைத்து ஏற்ற அப்பாறை தன் தலையை புடைத்து ஏற்ற அப்பாறை தம் மருங்கு வந்தெழுந்து பிடித்தது அணிவழி தழும்பர் மலர்ச்செங்கை தன் தலையை புடைத்து ஏற்ற அப்பாறை தம் மருங்கு வந்தெழுந்து பிடித்தது அணிவழி தழும்பர் மலர்ச்செங்கை வந்தெழுந்து பிடித்தது அணிவழி தழும்பர் மலர்ச்செங்கை வந்தெழுந்து பிடித்தது அணிவழி தழும்பர் மலர்ச்செங்கை. பொன்னியாறு எந்நாளும் பொய்க்காது பாய்ந்து செழிப்புத் தரும் சோழ வள நாட்டிலே மண்ணியாற்றின் தென்கரையில் உள்ள ஊர் சேங்கலூர். கிரௌஞ்ச மலையையும் தாரகாசுரனையும் சங்காரம் செய்து வேலாயுதத்தின் பெருமையை வெளிப்பட காட்டியதோடு பின்பு சூரபதுவனாதி வரை வென்றவனாகிய முருகப்பெருமான் உளதாக்கிய காரணத்தால் சேங்கலூர் என்று பெயர் பெற்றது. மறையவர் விளங்கி வாழும் இவ்வூரில் மாணவர்களும் ஆசான்களும் கூடி வேதம் பயிலும் இடங்களும் விளங்கித் திகழ்கின்றன. வேள்வி சாலைகளும் பலவாக விளங்கும் ஊர். அவ்வூரின் தெருக்கள் தோறும் பால்மடி சுரந்து செல்லும் பசுக்கூட்டங்கள் நிறைந்திருக்கும். தாம் கற்ற வேத போதிகளை கணித்துக் கொண்டு கூட்டமாக செல்லும் வேதம் பயில் மாணவரும் நிறைந்திருப்பர். அழகிய நீர்த்தடங்களில் மூழ்கிச் செல்லும் மறையவர் மகளிர்களாலும் வீதி பொலிவுற்று விளங்கும். ஊரைச் சுற்றிலும் நெல், கமுகு முதலிய பயிர்கள் செழித்து வளர்ந்திருக்கும். தாமரை தடாகங்களும் நிறைந்து காணப்படும். தில்லை அம்பலத்தை பொன்மயமாக்கி திருப்பணி செய்த அபய குலோத்துங்கன் அனபாய சோழ அரசரின் முந்தையோர்கள் முடிசூட்டிக் கொள்ளும் 5 நகரங்களிலே ஒன்றாகியது இவ்வூர். பண்ணுக்கு இசையும், பாலுக்கு சுவையும், கண்ணுக்கு பெருகு ஒளியும், கருத்துக்கு திரு 5 எழுத்தும், விண்ணுக்கு மழையும், வேதத்துக்கு சைவமும் பயனாவது போல மண்ணுலகத்துக்கு பயனாக விளங்குவது இச்சேங்கலூர் என்று சிறப்பிக்கிறார் சேக்கிழார். பண்ணில் பயனாம் நல்லிசையும் பண்ணில் பயனாம் நல்லிசையும் பாலின் பயனாம் இன்றுவையும் பண்ணில் பயனாம் நல்லிசையும் பாலில் பயனாம் இன்றுவையும் பண்ணில் பயனாம் நல்லிசையும் பாலில் பயனாம் இன்றுவையும் கண்ணில் பயனாம் பெருகொழியும்
கண்ணில் பயனாம் பெருகொழியும் கருத்தில் பயனாம் எழுத்து அஞ்சும் கண்ணில் பயனாம் பெருகொழியும் கருத்தில் பயனாம் எழுத்து அஞ்சும் விண்ணில் பயனாம் பொழிமழையும் விண்ணில் பயனாம் பொழிமழையும் விண்ணில் பயனாம் பொழிமழையும் வேத பயனாம் சைவமும் போல் விண்ணில் பயனாம் பொழிமழையும் வேத பயனாம் சைவமும் போல் மண்ணில் பயனாம் அப்பதியில் மண்ணில் பயனாம் அப்பொதியில் வளத்தின் பெருமை வரப்புடைத்தோ மண்ணில் பயனாம் அப்பதியில் வளத்தின் பெருமை வரப்புடைத்தோ. பெருமை மிகுந்த இச்செங்கலூரிலே எச்சதத்தன் என்பவனுக்கு பவித்திரை என்பவருக்கும் மகனாக பிறந்தவர் விசாரசர்மர். 5 வயதிலேயே வேதங்களையும் வேதாகமங்களையும் அறிந்திருந்தார். ஒரு நாள் இடையன் பசு ஒன்றினை கோலினால் அடித்து துன்புறுத்துவதை கண்ட விசாரசர்மர் அவனை தடுத்து நிறுத்தி பசுக்கள் சிவலோகத்திலிருந்தும் பூமிக்கு வந்த வரலாற்றையும் அவைகளின் உறுப்புகளிலே தேவர்களும் முனிவர்களும் தீர்த்தங்களும் இருத்தலையும் அவை தரும் பஞ்சகவியங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு உதவுதலையும் சிவச்சின்னமாகிய திருநீற்றிற்கு மூலப்பொருளை தருவதையும் சிந்தித்து அன்றிலிருந்து தானே பசுக்களை மேய்க்கலானார். பசுக்களும் நிறை பெருகி மிக்க செழிப்புடன் வளர்ந்தன. கன்றுகள் இல்லாமலே விசாரசர்மரை கண்டவுடன் பாலை சொரிந்தன. அவை வீணாகாமல் இறைவனுக்கு திருமணத்திற்கு உதவ வேண்டும் என நினைந்து மணியாற்றங்கரையில் மணலாலே சிவலிங்கம் அமைத்து பூக்களும் கொண்டு அர்ச்சித்து குடங்களில் நிரம்பிய பாலால் அபிஷேகமும் செய்தார். இதை கண்ணுற்ற ஊர் மக்கள் விசாரசர்மரை குறை கூறினர். இதை கேட்ட அவர் தந்தை வெகுண்டு மறுநாள் மறைந்திருந்து பார்த்து பின் கையில் இருந்த தண்டினால் விசாரசர்மரை அடித்து கொடுஞ்சொற்களை கூறினாலும் விசாரசர்மர் மனம் பூசையை விட்டு அகலவில்லை. கோபம் கொண்ட தந்தை குடத்தை காலினால் இடர திருமஞ்சனப்பால் முழுவதும் சிந்தியது. அக்கணத்திலேயே அருகில் இருந்த கோலை எடுத்து தந்தையின் காலில் எறிந்தார். கோல் மழுவாக மாறி அவரது 2 காலையும் வெட்டி வீழ்த்தியது. சிவபூஜையின் பொருட்டு பெற்ற தந்தையை வெட்டிய விசாரசர்மருக்கு இறைவன் தன்னையே தந்தையாக தந்தான். மேலும் தொண்டர்களுக்கெல்லாம் உன்னை தலைவனாக்கி நாம் ஏற்றுக்கொண்ட அமுதும் பரிவட்டமும் புஷ்பமும் உனக்கே கிடைக்கும்படி சண்டேஸ்வர பதத்தை தந்தோம் என திருவாய் மலர்ந்தருளி சடையிலே தரித்திருந்த கொன்றை மாலையை எடுத்து அவருக்கு சூட்டி அருளினார். திருநாவுக்கரசுவலர் சிறுத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மெத்திகள் பெருநாம சீர் பரவலுறுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் என்று அப்பர் சுவாமிகளின் வரலாற்றை தொடங்குகிறார் சேக்கிழார். திருமுனைப்பாடி நாட்டிலே திருவாமூரிலே வேளாளர் குலத்தில் புகழனார் மதுனியாருக்கு திருமகனாகவும் திலகவதியாருக்கு தம்பியாராகவும் திரு அவதாரம் செய்தவர். தமக்கையாருக்கு பேசப்பட்ட மணமகன் கலிப்பகையார் போரிலே மாண்டுவிட அதனால் மனம் வருந்திய பெற்றோரும் உடன் இறக்க இளஞ்சிறார் இருவரும் செய்வதறியாது திகைத்தனர். தனக்கென மனம் பேசப்பட்டவர் மாண்டதால் அவருடனே தன் உயிரை துறப்பேன் என துணிந்த திலகவதியார் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கிய தம்பியார் திருநாவுக்கரசர் என்னை தனியே கைவிட்டு நீர் போவதாயின் நானும் உன்னம் உயிர் நீப்பன் என்று சொல்லி வருந்தினார். அந்நிலையிலேயே தம்பியார் உளராக வேண்டும் என்று வைத்த தயா காரணமாக உயிர் தாங்கி அம்பொன் மணிநூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி நின்றார் திலகவதியார். செல்வக்குடியில் பிறந்த திருநாவுக்கரசர் இயல்பாகவே பெற்றிருந்த நற்குணங்களோடு அடுத்தடுத்து நிகழ்ந்த மரணச் சம்பவங்களை கண்டதால் உலக நிலையாமையை உணர்ந்தார். அதனால் பல அறச்சாலைகளையும் தண்ணீர் பந்தல்களையும் சோலைகளையும் அமைத்தார். பலருக்கும் விருந்தளித்தார். துறவு பூண்டு தத்துவ ஞானத்தை அறிந்து கொள்ள தலைப்பட்டார். அக்காலத்து நாடெங்கும் கொல்லாமை என்னும் மேற்பகட்டினாலே உண்மையை காண ஒட்டாது உலகை மயக்கி சைவ விளக்கத்தை மறைத்து நின்ற சமண சமயத்துள் புகுந்தார். இயல்பாகவே நுண்ணறிவு படைத்தவராயிருந்ததால் வெகு விரைவில் அச்சமயத்தில் சேர்ந்து தர்மசேனர் என்னும் தலைமை பதவி அடைந்தார். இவ்வாறு தம்பியார் பரசமய குடியிலே வீழ்ந்ததற்கு வருந்திய திலகவதியார் அதிக வீரட்டத்தை இறைவனிடம் முறையிட இறைவனும் மனக்கவலை ஒழிக உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி நம்மை அடைய தவம் செய்தனன், அதனால் அவனை சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வோம் என்று அருளினான்.
அவ்வாறே சூளை நோயினால் துன்புற்ற திருநாவுக்கரசர் திலகவதியாரை நினைந்து சமணப்பள்ளியில் இருந்து மீண்டு வந்து திரு அதிக வீரட்டத்தில் திரு தொண்டு செய்து கொண்டிருந்த திலகவதியாரை வணங்கி, நமது குலம் செய்த நர்த்தவத்தின் பயனாய் இருப்பவரே, அடியேன் உய்ந்து கரையேறும் வழியை உரைத்து அருள்வீராக என்று வேண்டி கீழ் விழுந்து வணங்குகின்றார். அவரை தழுவி தூக்கி நிறுத்திய தமக்கையார், அனைத்தும் கைலைநாதரின் திருவருளே, அவரை பணிந்து பணி செய்வீர் என்று கூறி நாதனாரின் திருநீற்றினை திரு ஐந்தெழுத்து ஓதிக் கொடுத்தார். இவ்வாறு குருஸ்தானத்திலே இருந்து திருவாளன் திருநீற்றினை திலகவதியார் அளிப்ப அதனால் பெருவாழ்வு வந்தது என்று பணிந்து ஏற்று அவர் பின்னால் கோயிலுக்குள் நுழைந்தார் திருநாவுக்கரசர். அப்பொழுது அவர் பாடிய பதிகமே கூற்றாயனவாறு என தொடங்கும் அற்புத பதிகமாகும். திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என பெருந்தகையார் பரிந்தேத்து பணிந்தேற்று அங்கு உருவார அணிந்து தமக்குற்ற விடத்து உய்யுநெறி தருவாராய் தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார். இவ்வாறு திருநாவுக்கரசர் சைவ சமயம் சார்தலால் வெகுண்டு பொறாமை மேற்கொண்ட சமணர்கள் திருநாவுக்கரசரை கொல்லத் துணிந்தனர். மன்னன் மகேந்திர பல்லவனிடம் எடுத்துக் கூறி அவரை நீற்றறையில் இடுமாறு கேட்டனர். அரசனும் ஆணையிட உருகு பெரும் தழல் வெம்மை நீற்றறையின் உள்ளிருத்தி தாளுமிட்டு சேமமும் செய்தமைத்தனர். திருநாவுக்கரசர் அதனுள் புகும் பொழுது அம்பலத்து இறைவனது திருவடிகளை தலைமேல் கொண்டு ஈண்டு வரும் துயர் உளவோ ஈசனடியார்க்கு என்று மனம் நேர் நோக்கி தொழுது இருந்தார். அதனால் வெய்ய நீற்றறையின் தன்மை இளவேனில் பருவத் காலத்தில் வீசும் தன் என்ற தென்றல் போன்றிருந்தது. ஒருபுறம் ஒளி வீசும் வெண்ணிலவு வளர்ந்து வர யாழின் ஒலியானது குளிர்ச்சி பொருந்திய பொழில்கள் சூழ்ந்த நீர்த்தடத்திலிருந்து வருவதாய் இருந்தது. இவ்வாறு இறைவனது திருவடி நீழல் அருளாகி குளிர்ந்தது. அந்நிலையில் அவர் பாடிய பதிகமே மாசில் வீணையும் என தொடங்கும் பதிகமாகும். இவ்வாறு ஊனம் ஏதுமின்றி ஓந்திருந்த நாயனாரை கண்ட சமணர்கள் மன்னன் உத்தரவோடு அவருக்கு நஞ்சூட்ட எண்ணி விஷம் கலந்த பாலடிசில் கொடுத்தனர். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்தின் நாளும் மரணடிக்கு அன்பதாகும். அப்படிப்பட்ட அடியார்க்கு வஞ்சனையை பால்சோறாக்கி சிறந்த வழக்கம் எதுவும் இல்லாத இந்த அமணர் தந்த நஞ்சும் அமுதமாகும் என்று துணிந்து அதனை வாங்கி உண்டும் ஊனம் ஒன்றும் இல்லாது இருந்தார். இந்த புவனம் முழுவதையும் முடிவாக்கும்படி அன்று பார்க்கடலை கடைந்தபோது வந்த விடம் உடம்பிலே வெண் பொடி ஆர்த்த எம் புனிதனார்க்கு அமுதமாகியதே. யாவர்க்கும் அறிய இயலாதபடி இருக்கும் அவர்தம் அடியார்க்கு இந்த நஞ்சம் அமுதமாவது என்ன அற்புதமோ என்கின்றார் சேக்கிழார். இதுவரை பன்னிரு திருமுறை அமுதம் கேட்டீர்கள். இடம்பெற்றது 12ஆம் திருமுறை. விளக்கமளித்தவர் ஞான பூங்கோதை அவர்கள். பாடல்களை பாடியவர் பழனி சிவ ஆறுமுகம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர் ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.